சாய் செல்லக்குட்டீஸ் வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங் 2 ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லெண்டினா அது செல்லர் தான் ஹவுஸ் ஆஃப் ஸ்லெண்டினா ப்ளே பண்ண போகிறோம் வளர்றேன். சரி, ஓகே. இந்த கேம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் நான் விளையாடுறேன். நான் ஸ்லெண்டினா செல்லர் வந்து நான் அடிக்கடி விளையாண்டது. பட் இந்த வாட்டி இது கொஞ்சம் புது வெர்ஷனாக தான் இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹெல்ப்ஃபுல்லாக படிச்சிட்டேன். கேமை வந்து ஆரம்பிப்போம். ஹெல்ப்பை ஃபுல்லாக ரீட் பண்ணியாச்சு. உள்ளே போவோம். எவ்வளோ நேரம் ஆகுது. சரி, ஓகே, ஈஸி தான். நம்ம இல்லை ப்ளே பண்ண போகிறோம். இல்லை என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்லெண்டினாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. அவள் யார் அப்படின்றது அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. 8 பீஸ். அதை கண்டுபிடிக்கணும். இங்கே இந்த கேபினெட்டில் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண போனால் இந்த 8 பீஸ் இந்த இந்த வீட்டில் எங்கே வேணால் வச்சுருப்பாங்கன்னா கண்டுபிடிக்கதாங்க தலைவலி. சரி, போய் கண்டுபிடிப்போம். ஓகே, மெதுவாக அந்த ட்ராயர்லாம் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அவசரத்தை எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணி தொலைச்சிட்டேன்னா அவ்வளோதான். இது வேறு ஃபேஸ் கேமு. ஓகே, அப்புறம் வந்து நம்ம லாக் சேனலில் வந்து லைவ் ரியாக்ஷனோட ஃபேஸ் கேம் வந்து போட்டிருந்தோம். ஏன் வந்து லைவ் ரியாக்ஷன்னா இந்த சேனல்ஸ் ஒன்றும் போட முடியாது அந்த மாதிரி. ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போதே என்ன சொல்கிறது, லென்த் ரொம்ப அதிகமாகிடும் மக்களே. ஏன்னா இந்த கேமில் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். மீன்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம இந்த ஸ்லெண்டினா ஆட்டம் தப்பிக்கிறது ப்ளஸ் இதை கலெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப லென்த்து ப்ராசஸாக போகும். ஸோ அதனால் நம்ம வந்து அதெல்லாம் போட வேணாம்னு யோசித்தேன். சரி, ஓகே, நம்மளுக்கு அங்கே ஒரு பீஸ் இருக்குது. பாடா, பீஸ் கொடுத்துட்டானுங்க சாவியோட அந்த பீஸ். ஓகே, மேப் பார்த்துப்போ அப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு மேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு போகலாமா? சரி, அதுக்கு முன்னே இந்த ட்ராயர்லாம் திறந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இவ ஒருத்தி என்ன சொல்கிறதுக்கு இல்லை. சரி போவோம், வேகமாக போவோம், நிற்கக்கூடாதுங்க. சரி, போச்சு. ரூமை லாக் பண்ணிட்டானுங்க. சரி திறப்போம். கதவை தர. ஓகே, தோற. ஸ்லெண்டினாவோட அம்மா மக்களே, அதான் கிராணியோட பொண்ணு. ஜம்ஸ்கேர் அது. அட பாவிங்களா, நான் உண்மையிலே பயந்துட்டேனே. சரி, இது வேற எங்கே எப்படி போனே தெரிலங்க. இது வந்து செல்லாறு. ஸோ அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அது அவசியம் இல்லை. இன்னும் 7 பீஸ் கண்டுபிடிக்கணுங்க. அது இந்த வீட்டில் எங்கே வேணால் வச்சுருப்பாங்க. யார் அது? இப்போ ஒரு மக்கள் அந்த பக்கம் அவள் அம்மா, இந்த பக்கம் இவள் பொண்ணு. முடியலனால ஜம்ஸ்கேர்லாம் வச்சு பயமுறுத்துறானுங்க. ஓகே, 2வது பீஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 6 பீஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா போடு 3வது பீஸு. வேற லெவலுங்க. கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 5 பீஸ் கண்டுபிடிக்கணும். பிடிச்சிட்டோன்னா இங்கே தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அது வரைக்கும் தேடுவோம். உட்காந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி வைக்கிறாங்க. எங்கே தான் வச்சுருக்காங்க பல்ல ரூம் லாக்கு. சரி, நம்ம இந்த ரூம் வழியாக போவோம். இது வேறு இன்னும் தரையில் இந்த பிளட் ஸ்டெயின் அடிக்கிறேன். இது போகுது. எனக்கு வேறு இந்த கேம் பார்த்தாலே பயமாக இருக்கே. சரி போகல. ஓகே, இங்கே ட்ராயரில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா இங்கே செவுத்தம்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் புக்கு தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ என்னென்னா இந்த பீஸ் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சாவியாச்சும் செவுத்தாண்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அது எங்கெங்கேயோ கிடைக்கும். அது எங்கே வேணால் தொங்க விடுவாங்க பாருங்கள். எங்கேயும் ஒரு சாவி கொடுத்தா இல்லை, சாவி ஓப்பன் பண்ணுற ரூமில் சாவி வச்சா என்னென்ன யூஸ் எனக்கு புரியல. என்ன லாஜிக் வச்சுருக்கானுங்க என்னங்க பார்த்துட்டு பேசுகிறானுங்க. சரி உள்ள போவோம். இது இல்லைங்க, கிளம்புங்க. இது கடுப்பேற்றுறானுங்க. அங்கே ஒரு ரூமு. இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. 4வது பீஸு. இன்னும் 4 பீஸ் நமக்கு தேவை. பாதிக்கு பாதி எடுத்துரும். சரி போவோம். இங்கே எதுவும் இல்லை. இங்கே வந்தால் நினைக்கிறேன் டிஸப்பியர் ஆகிட்டா. ஸோ பார்த்து பயந்து ஓட்டாவன் பார்த்தீங்களா. சரி, நம்ம ரொம்ப டீலர் பேசிகிட்டு இருக்கோம்ப்பா. இங்கே ஒன்று. இங்கே பாத்தியா, சாவி கொடுக்குற ரூம்லேயே பேசி சேர்த்து கொடுக்குறாங்க. எப்படி தானே இருக்கணும். சரி போடு 6. இன்னும் 2 தாங்க இருக்குது. 2 கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்,
இன்றைக்கே முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் நிஜமாக இது ஃபஸ்ட் அட்டம் கிடையாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு அட்டம் பண்ணேன், அதில் 7 பீஸ் கிடச்சி 8வது பீஸ் கிடைக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போயிடுச்சு தேடி. ஆனால் இது 2வது அட்டம்ப்ட்டு. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை, கடுப்பிக்கிறானுங்க. இங்கே ஒரு சாவி கொடுக்குறானுங்க. இது ஆஃபீஸ் நினைக்க போடு. இங்கே 7 இன்னும் ஒன்று அதுக்குள்ளே வந்துட்டா மக்கள். இன்னும் ஒரு பீஸ் இருக்குது, கண்டுபிடிச்சோன்னா முடிச்சிடலாம் கேமு, பார்ப்போம். ஓகே, இதுவும் அந்த ஸ்லெண்டினா SLR ஃபாஸ்ட் ரன் மாதிரி இருக்கக்கூடாது. 8 பீஸு முடிச்சிட்டோங்க. அந்த கேபினெட் ஓப்பன் பண்ணணும், ஸ்லெண்டினா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க, இதுக்கு மேலே தான் முழு கேமே இருக்குது. என்னக்கா சொல்கிறீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெயிலர் மாதிரி, அப்போ தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஏன்னா நம்ம SLRக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நம்ம க்ரோபார் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த SLR கேட்டு SLRக்குள்ளே போகிறோமா, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ SLR ரூமை கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகே, இதில் SLR ரூம் வந்து இது கிடையாது, கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த எக்ஸிட்டு. ஸோ SLR ரூம் வந்து இங்கே மேலே காட்டுறானுங்களே, இதாக தான் இருக்கும். இங்கே SLR ரூமை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு அங்கே ஒரு க்ரோபார், அங்கே ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க டாய்லெட் வந்தால் தான் நமக்கு ஸ்லெண்டினாவோட ஃபேமிலி ஃபோட்டோ கிடைக்கும். ஒரு ஃபோட்டோக்காக இப்படி அலைய விடுறீங்க இப்போ? சரிப்போம் உள்ள. இப்போ தான் ஒரு மெயின் பிக்சருக்கே போகிறோம். SLR இஸ் யூஸ்ட். ஓகே, இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லையேங்க. இங்கே அங்கே க்ரோபார் கிடச்சிச்சு. சூப்பர். க்ரோபாரை வச்சு நம்ம அங்கே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணுறோம், தப்பிக்கிறோம். முடியாதுங்க. சரி, ஓப்பன் பண்ணுவோம். இதுவா? அங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, ஓகே, ஓப்பன் பண்ணி ஃபேமிலி ஃபோட்டோ நம்ம எடுத்துட்டோம். எஸ், ஓகே, இதான் ஃபேமிலி ஃபோட்டோ போல் இருக்குது. நல்லா தாங்க இருக்குது. சூப்பர். டச்சு கொடுக்க சொன்னானுங்க. பின்னாடி யார் இவனுங்கெல்லாம் நிற்கிறானுங்க. சரி, எப்படியா நம்ம ஸ்லெண்டினாவோட SLR கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.